ஓகே, எல்லாருக்கும் ஹாய். நான் விமல் பிரியா. நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக வந்து நான் வந்து பிஇ ஸ்டேட் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டேன், ஓகேங்களா. இனிமேயும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பிஇ ஸ்டேட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும், இந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டாபிக் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடணும், ஓகேங்களா. ஏதாவது டாபிக் நான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் வந்து ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போட்டோன்னே எல்லா வீடியோ உங்களுக்கு வியூ ஆகும், ஓகேங்களா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. சரி, இன்றைக்கி நான் என்ன சொல்லித் தர போகிறேன்னா ஜிசிஎம்எஸ் அனாலிசிஸ் பற்றி சொல்லித் தர போகிறேன், ஓகேங்களா. ஜிசிஎம்எஸ் அனாலிசிஸ் வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அனாலிசிஸ் வந்து பண்ணும்போது அதில் வந்து எப்படின்னா குவான்டிடேட்டிவ்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜிசிஎம்எஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நம்ம மட்டும் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுவாங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் ஸ்டடி பண்ணேன், ஸோ அதனால் நான் எங்கள் ஜிசிஎம்எஸ் அனாலிசிஸ் கொடுத்தேன் அப்படின்னா சிட்ரா அப்படிங்கிற லேபில் கொடுத்தேன். அங்கே வந்து காஸ்ட் அதிகம், பட் அங்கே லைப்ரரி காம்பவுண்ட்ஸ் வந்து நிறையா. மோஸ்ட்டாக கோயம்புத்தூரில் ஸ்டடி பண்ணுற எல்லாருமே சிட்ரா லேபில் தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா. அந்த ரிசல்ட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், ஓகேங்களா. சிட்ரா லேபில் வந்து இப்படி தான் ரிசல்ட் கொடுப்பாங்க, ஓகேங்களா. காம்பவுண்ட் நேமு, அதோட ரிட்டென்ஷன் டைம், ஆர்டி, அதுக்கப்புறம் ஃபார்முலா, காம்பவுண்ட் ஏரியா, மேட்ச் ஃபேக்டர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு பெரிய குரோமோட்டோகிராம் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும் தான், இந்த மாதிரி குரோமோட்டோகிராம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒவ்வொரு பீக் வேல்யூக்கும் செப்பரேட் குரோமோட்டோகிராம், அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. யூஸ்வலாக வந்து எப்படி இதுக்கு டேபிள் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டேபிள் போடுவாங்க. அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி இப்படி தான் போடுவாங்க. நேமு, அதாவது காம்பவுண்டோட நேமு, ரிட்டென்ஷன் டைமு, மாலிகுலர் ஃபார்முலா, பீக் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர், ஆக்டிவிட்டி போடுவாங்க. அதாவது 10 இயர்ஸ் பேக்லலாம் அதோட ஆக்டிவிட்டி வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, ஏன்னா ஒவ்வொரு டேக்கும் வந்து மாறும். இப்போ டே டு லைஃப்பில் வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் வந்து சயின்ஸ் பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடியில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இந்த காம்பவுண்டோட நேச்சர் வந்து இன்றைக்கி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கும், பட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த லைப்ரரி இந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஆக்டிவிட்டி வந்து சைடில் வந்து இப்போ போடுறது இல்லை, வெறும் ஜஸ்ட்டு ஜிசிஎம்எஸ் ரிசல்ட் மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷனோட பார்க்குற லேப் டீட்டெயிலும் என்கிட்ட இருக்குது. வேணும்னா வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள், என்னோட மெயில் அட்ரஸ் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த லேபில் கொடுத்தா இன்டர்பிரிட்டேஷனோட கொடுப்பாங்க. ஏன்னா சில கைடு என்ன சொல்லுவாங்கன்னா ஜிசிஎம்எஸ் அனாலிசிஸ் வித் இன்டர்பிரிட்டேஷனோட வேணும். அதாவது இன்டர்பிரிட்டேஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த காம்பவுண்டோட ஆக்டிவ் காம்பவுண்ட் ஃபார்மகாலஜிக்கல் ரிப்போர்ட் ஆல்ரெடி யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை சைடில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும், அதுதான் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க. அது வேணும் அப்படின்னா அந்த லேப் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. மெயில் பண்ணுங்கள், நான் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. தென் இது வந்துட்டு ப்ரீவியஸ் ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் வந்துட்டு உள்ள பேப்பர். இது வந்து தீசஸ் வந்து சவுத் காங்கில் நான் டவுன்லோட் பண்ணது, அதில் இருக்குது. இந்த மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க. இவங்க இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரிசல்ட்டில் உள்ளதே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டே நமக்கு வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க, அதையே அவங்க கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தீசஸில் ஒவ்வொரு பீக்கோட குரோமோட்டோகிராமும் கொடுத்துருப்பாங்க. சில பேர் இந்த ஒரே ஒரு சிங்கிள் குரோமோட்டோகிராம் மட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் இப்படி வேணுன்னா அப்படி கொடுங்க, இல்லை எல்லா பீக் வேல்யூட குரோமோட்டோகிராம் வேணும் அப்படின்னா அப்படி கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் தென் நெக்ஸ்ட் என்ன, ஜிசிஎம்எஸ் அனாலிசிஸ் வந்து எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறவங்க இதை பண்ணுவாங்க, ஓகேங்களா. எப்படின்னா சில பேர் வந்து பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டின்னா ஒன்றும் இல்லை, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, கேன்சர் ஸ்டடி, இன்விட்ரோ இன்ஃபர்மேட்டிக் ஸ்டடி, இதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணிவிட்டு பயாலஜிக்கல் ஸ்டடி பண்ணுவாங்க. சில பேர் பயாலஜிக்கல் ஸ்டடி பண்ணிவிட்டு பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸை முன்னாடியோ பின்னாடியோ வைக்கலாம், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வைக்கலாம். அதுக்கு வந்து ஜிசிஎம்எஸ் ரிசல்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜிசிஎம்எஸ் ரிசல்ட்டை வச்சு தான் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணுறாங்க. இதுக்கு கேன்சர் நேச்சரா இல்லை வந்து டயபெட்டிக் நேச்சரா அப்படின்னு பார்ப்பாங்க. சில பேர் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, இப்போ மெத்தனால் எக்ஸ்ட்ராக்டோ ஃபைனலாக கொண்டு போகிறாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்டில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கா, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடியில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி மைக்ரோபியல் ஸ்டடி பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, கேன்சர் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துட்டு என் பிளான்ட்டில் இந்த மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனால் இந்த ஜிசிஎம்எஸ் காம்பவுண்டில் நான் கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு இந்த ஜிசிஎம்எஸ் ரிசல்ட்டை யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஜிசிஎம்எஸ் ரிசல்ட்டு வேணும். ஓகேங்களா? சிட்ராவில் வந்துட்டு நிறையா லைப்ரரி காம்பவுண்ட்ஸ் இருக்கனால மோஸ்ட்டாக கோயம்புத்தூர் படிக்கிறவங்க எல்லாரும் சிட்ராவில் தான் கொடுப்பாங்க. பட் காஸ்ட் அதிகம். ஓகேங்களா? ஒரு சாம்பிளுக்கு 2800 வரும் வித் ஜிஎஸ்டியோட. ஓகேங்களா? தென் வேறு என்ன சொல்லணும், மேட்ச் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் பீக் வேல்யூ, இந்த பர்சன்டேஜ் பீக் வேல்யூ. இந்த இடத்துல மேட்ச் ஃபேக்டர்னு என்ன கொடுத்துருக்கோ அதுதான் வந்துட்டு இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா பீக் ஏரியா பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து முன்னாடி வந்து என்னோட தம்ப்நெயில்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எப்படி ஹவு டு செலக்ட் ஜிசிஎம்எஸ் காம்பவுண்ட் வித் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, எப்படி பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடிக்கு இப்போ வந்து குமுலேட்டிவாக ஒரு 50 காம்பவுண்ட் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. என்னோட பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டர் நான் ஜிசிஎம்எஸ் ரிசல்ட் கொடுத்தேன்னா அவங்க லைப்ரரியோட எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ ஹிட் ஆகுதோ அதை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து 50 காம்பவுண்ட்ஸ் மேலே இருந்தது அப்படின்னா அதுலேருந்து எப்படி செலக்டிவாக எடுக்கணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் திஸ் மேட்ச் ஃபேக்டர். ஓகேவா? இந்த மேட்ச் ஃபேக்டர் வந்து எது அதிகமாக இருக்கோ, அதாவது பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க, இதை வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும், இப்போ 70 அபோவ்க்கு மேலே இருக்குது, 80 அபோவ்க்கு மேலே இருக்குன்னா அந்த காம்பவுண்டை மட்டும் பிக் பண்ணோம்னா உங்களுக்கு 15 காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த காம்பவுண்டை மட்டும் பர்டிகுலராக பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த டேபிளில் வந்து அவங்க ரிசல்ட்டில் கொடுத்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரையும் வந்து அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் நல்லா மாடலாக வேணும், அப்படி 3D இமேஜஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, ஈஸியாக எடுக்கலாம். எப்படின்னா இது உங்கள் ரிசல்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு, இந்த மாதிரி வேணும், இந்த ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது கலராக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஜிசிஎம்எஸ் ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஃபியூரான் அப்படின்னு இருக்குல்ல, இதை என்ன பண்ணுறேன்னா நான் காப்பி பண்ணிவிட்டு கூகுள் குரோமுக்கு போயிடுங்க. கூகுள் குரோம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பப்கெம் அப்படின்னு அடிச்சுக்கோங்க. பப்கெம் அப்படின்னு அடிச்சுட்டு அதில் வந்து அந்த லிங்க்கில் வந்து போனீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிங்க, காப்பி பண்ணி அந்த காம்பவுண்டை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து ஸ்ட்ரக்சர் வியூ ஆகும். ஓகேங்களா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறதை விட ஒரு வேர்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே ஜிசிஎம்எஸ் ரிசல்ட்டுக்கான டேபிள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த காம்பவுண்டு மற்றது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. மோலிகுலர் ஃபார்முலா, அதோட ரிட்டென்ஷன் டைமு, மேட்ச் ஃபேக்டர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கெமிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் இந்த மாதிரி கேப் விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி இந்த இருக்குல்ல இந்த இமேஜில் வந்துட்டு நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆச்சு. ஓகே, இதில் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா காப்பி இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், காப்பி பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ இமேஜ் காப்பி ஆயிடுச்சு. தென் இப்போ என்ன இந்த டேபிளில் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. டேரெக்டாக பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக பேஸ்ட் ஆகிடும். அப்போ ஈஸி தானே. அப்போ சைமல்டேனியஸாக அந்த காம்பவுண்டுக்கு நேராகவே நீங்கள் வந்து அதோட ஸ்ட்ரக்சரை பேஸ்ட் பண்ணிடுவீங்க. இப்போ எனக்கு கலர்லாம் வேணாம், கலர் பிரிண்ட்டு வந்து காஸ்ட்டாக இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டே கொடுங்க அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, பிக்சரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார்மேட் கொடுத்து அதில் போய் ரீகலர் கொடுத்துருங்க. ரீகலர் கொடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். இல்லை எனக்கு கலர் வேணும் அப்படின்னா கலர்லேயே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜிசிஎம்எஸ் காம்பவுண்டுக்கு வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம் உங்களோட இதில். இப்படி தான் வந்து பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டடீஸ்க்கு வந்து நீங்கள் இது பண்ணணும். அந்த காம்பவுண்ட் வந்து ஜிசிஎம்எஸ் ரிசல்ட்டை வந்து நீங்கள் பிக் பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளோதான் ஜிசிஎம்எஸ் ரிசல்ட்டு. இது வச்சு தான் நீங்கள் டேபிள் போடணும். இப்போ வந்து ஆக்டிவிட்டியெல்லாம் பார்க்குறதில்ல. இல்லை எனக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன் வேணும், என்னோடய ஃபார்மகாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து எங்கள் மேம் கேட்குறாங்க அப்படின்னா வந்து கீழே வந்து என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். அந்த மாதிரி லேப் எனக்கு வேணும், இன்டர்பிரிட்டேஷனோட என்னோடய ரிசல்ட் வேணும் அப்படின்னா அந்த லேப் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.